காலத்தில் வந்து போனஸ் ஷேர்னா ரியலி ஃப்ரீ ஷேருங்கிற மாதிரி நினைச்சாங்க. பட் உங்களுக்கே தெரியும் அது ஃப்ரீ கிடையாது. ஒரு ஷேர்னுடைய விலை வந்து 10,000 ரூபாயா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஐயோ 10,000 ரூபாய் இருக்குது, ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, யாராலையும் வாங்கவே முடியாது அப்படிங்கிறாங்க. அதே இது டேக்ஸ் ட்ரீட்மெண்ட் படி அந்த புதுசாக கொடுக்குற 1000 ஷேர் இருக்கு இல்லையா, அதனுடைய காஸ்ட் ப்ரைஸ் வந்து 0. நீங்கள் கம் போனஸ் வாங்குறத விட போஸ்ட் போனஸ் வாங்குறது பெட்டர். நான் வச்சிருந்த ஷேர் 100 தான் வச்சுருந்தேன், ஆனால் இன்னைக்கு அது மல்டிப்ளை எனக்கு 1000 ஷேராக இருக்குது. அந்த 1000 ஷேரும் எனக்கு இது வந்து ஒரு ஷேர் 100 ரூபா மேனி போகுது, எனக்கு இத்தனை லட்சம் பணம் இருக்குது. சார் வணக்கம். வணக்கம். இப்போ பல பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்ட பல நிறுவனங்கள் வந்து போனஸ் ஷேரை டிக்ளேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. போனஸ், ஸ்டாக் ஸ்பிளிட்டு, ஏதோ ஒன்று அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணும்போது அந்த பங்கை போய் வாங்கலாமா? போனஸ் ஷேர் எதுக்காக கொடுக்குறாங்க சார்? ஜென்ரலாக வந்து மோர் ஆஃப் சென்டிமெண்டல் வேல்யூ. லைக் என்னட்ட நேற்று 1000 ஷேர் இருந்துச்சு, இன்னைக்கு 2000 ஆயிடுச்சு, 1:1 போனஸ் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றது. ரெண்டாவது வந்து சில பேருக்கு சில நிறுவனங்களுக்கு ரெகுலேட்டரி கம்ப்ளைன்ஸ் இருக்கலாம். எனிவே ரிசர்வ்ஸில் இருந்தாலும் அது ஷேர் கேபிட்டலோட தான் வரும். பட் அதை வந்து ரிசர்வ்ஸில் இருக்கும். அந்த ரிசர்வ்ஸில் இருக்கிறதுக்கு பதிலாக அதை வந்து ஷேர் கேபிட்டலாகவே மாற்றுறாங்க. அவங்க ரிசர்வ்ஸை குறைச்சி அதை கேபிட்டலுக்கு கன்வெர்ட் பண்ணி அதை மாற்றுறாங்க. இப்போ நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ், இப்போ சில பேர் எனக்கு வட்டி குட்டி போடுது அப்படிங்கிற மாதிரி, நான் வச்சுருந்த ஷேர் 100 தான் வச்சுருந்தேன், ஆனால் இன்னைக்கு அது மல்டிப்ளை எனக்கு 1000 ஷேராக இருக்குது. அந்த 1000 ஷேரும் எனக்கு இது வந்து ஒரு ஷேர் 100 ரூபா மேனி போகுது, எனக்கு இத்தனை லட்சம் பணம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க மக்கள். ஸோ இட்ஸ் அ மோர் ஆஃப் சென்டிமெண்டல் வேல்யூ அண்ட் ஒரு குட் ஃபீல் ஃபேக்டர் மக்களுக்கு கொடுக்கறது. ப்ளஸ் நிறுவனங்களுக்கு அதனால என்ன பேர்டன் ஏற்படுதுன்னா, அவங்க போனஸ் ஷேரை இஷ்யூ பண்ணுறதுனால நாளைக்கு டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணாங்கன்னா அந்த போனஸ் ஷேருக்கும் சேர்த்து அவங்க டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணணும். அப்படிங்கையில் அவங்களுடைய டிவிடெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து அதிகமாகுது. இது வரைக்கும் எனக்கு 10 கோடி தான் இருந்துச்சு. பட் நான் இன்னைக்கு 1:1 கொடுத்துட்டேன். ஷேர் கேபிட்டல் 10 கோடி இருந்தேன், இன்னைக்கு 20 கோடியாக மாறிடுச்சு. ஸோ இப்போ நான் ஒரு ஈவன் 2% டிக்ளேர் பண்ணனா கூட எனக்கு வந்து அது ஒரு ஹியூஜ் எக்ஸ்பெண்டிச்சர். அது ஸோ அது கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் டு கம்பெனிஸ்ன்னு தான் சொல்லணும். பட் ஆனால் இது ஒரு ஃபீல் குட் ஃபேக்டர். அந்த காலத்தில் வந்து போனஸ் ஷேர்னா ரியலி ஃப்ரீ ஷேருங்கிற மாதிரி நினைச்சாங்க. பட் உங்களுக்கே தெரியும் அது ஃப்ரீ கிடையாது. இது வந்து லைக் இன்னைக்கு 1000 ரூபா ஷேர் விற்கிது, ப்ரைஸ் 1000 ரூபா விற்கிது அப்படின்னா நாளைக்கு வந்து அதை 1:1 கொடுத்துட்டாங்கன்னா அந்த ஷேர் ப்ரைஸ் 500 ரூபாயா மாறிடும். 5 ரூபா 10 ரூபா கூட குறைச்சிருக்குமே தவிர பாதிக்கு பாதி அப்படியே மாறிடும். அல்லது என்ன ரேஷியோவில் கொடுக்குறாங்களோ அந்த ப்ரொப்போர்ஷனேட்லி ஷேர் ப்ரைஸு குறைஞ்சிடும். அதுக்கப்புறம் அவங்க எவ்வளோ இன்கம் லெவல், எவ்வளோ ஏர்னிங்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் ஆகுதோ அதை பொறுத்து தான் அதனுடைய ஷேர் ப்ரைஸ் ஏறும். பட் இதில் சில சமயம் டேக்ஸ் ஜிம்மிக் நடக்கும் போனஸ் ஷேர் கொடுக்கறதுனால. என்னென்னா, ஒரு எக்ஸாம்பிள், நான் 1000 ஷேர் வச்சுருக்கேன். இப்போ HDFC பேங்க் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னால் பஜாஜ் போனஸ் கொடுத்தாங்க, பஜாஜ் ஃபைனான்ஸு. ஸோ இப்போ நான் போனஸ் ஷேர் வச்சுருந்தேன்னா, இப்போ நான் ஒரு 1000 ஷேர் வச்சுருக்கேன். 1000 ஷேர் வந்து நான் ஒரு ப்ராபப்ளி ஒரு 1000 ரூபா ரேட்டில் வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கேன். இன்றைக்கி நான் போனஸ் ஷேர் எனக்கு இன்னொரு 1000 கொடுக்குறாங்க. டேக்ஸ் ட்ரீட்மெண்ட் படி அந்த புதுசாக கொடுக்குற 1000 ஷேர் இருக்கு இல்லையா, அதனுடைய காஸ்ட் ப்ரைஸ் வந்து 0. ஸோ இப்போ நிறைய பேர் நான் இந்த வருஷம் எனக்கு டேக்ஸில் நான் வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்கணும் அப்படின்னா என்னோட ஒரிஜினலாக இருந்துச்சுல 1000 ஷேர், அதை வந்து சேல் பண்ணிடுவேன். அதை நான் சேல் பண்ணேன்னா 1000 ரூபாய்க்கு வாங்கினது இன்னைக்கு 500 ரூபாய்க்கு தான் நான் விற்கிறேன். அப்போ 500 ரூபா லாஸை புக் பண்ணிடுவேன். அது போனஸ் ஸ்ட்ரிப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 500 ரூபா லாஸை புக் பண்ணிடுவேன். இந்த வருஷத்துக்கு லாஸை புக் பண்ணி எனக்கு கேபிட்டல் கெயின்ஸோ அது இது வரையில வாட்டவர் அதெல்லாம் வரையில நான் வந்து இந்த வருஷம் குறைச்சி காமிச்சுக்குவேன். நான் ஒரு 3 வருஷம் கழிச்சு இந்த 1000 ரூபா ஷேர் இருக்கு இல்லையா, இந்த 1000 ஷேர் எனக்கு புதுசாக கிடைச்சு இல்லை, அது வந்து அன்னைக்கு ஒரு ரேட்டு ஆயிருக்கும். இன்னைக்கு 500 ரூபாயா இருந்தது, அன்னைக்கு வந்து ஒரு 1000 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த 1000 ரூபாய் நான் விற்கல, 1000 ரூபாயும் ஃபுல்லாக ப்ராஃபிட்டாக கருதப்படும். அந்த 1000 ரூபாய்க்கு நான் டேக்ஸ் கட்டணும். ஸோ கொஞ்சம் டேக்ஸ் ஆர்பிட்ராஜ்னு சொல்லலாம். இந்த 2-3 வருஷத்துக்கு எனக்கு வட்டி மிச்சங்கிற மாதிரி, கேபிட்டல் வட்டி மிச்சம், அந்த டேக்ஸ் கட்டியிருக்க வேண்டியது. ஸோ அது சில பேர் போனஸ் ஸ்ட்ரிப்பிங். அதனால தான் போனஸ் வந்து டிக்ளேர் ஆகி அலாட்மெண்ட் ஆன பிறகு இமீடியட்டாக நம்ம எக்ஸாக்டாக இப்போ 1000 ரூபா போய்கிட்டு இருந்துச்சுன்னா 500 ரூபா வரும்னு நினைப்போம். ஆனால் 490, 480க்கெல்லாம் வரும். காரணம் வந்து இந்த போனஸ் ஸ்ட்ரிப்பிங் மாதிரி மக்கள் பண்ணுறது தான். அது ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். சார், இப்போ ரிசர்வ் இருக்க கம்பெனிஸ் மட்டும்தான் போனஸ் டிக்ளேர் பண்ணுவாங்களா, இல்லை யார் வேணாலும் டிக்ளேர் பண்ணலாமாங்க சார்? யார் வேணாலும் பண்ண முடியாது. அவங்கள்ட்ட நல்ல வெல் கேபிட்டலைஸ்டு ரிசர்வ்ஸ் நல்லாவே இருக்கணும். ஏன்னா ரிசர்வ்ஸ்லேருந்து தான் பணம் இங்கே வந்து ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு மூவ் ஆகும்.
ஸோ அதனால் வந்து டெஃபினட்டாக ரிசர்வ்ஸ் இல்லாமல் எந்த நிறுவனமும் போனஸ் ஷேர் டிக்ளேர் பண்ண முடியாது. இப்போ போனஸ் ஷேருக்கும் ஸ்பிளிட்டுக்கும் என்ன வித்தியாசம் சார்? ஏன்னா ஸ்பிளிட்டும் இதே மாதிரி தான், நீங்கள் 1:5 1:1 கொடுத்தீங்கனாலும் இதே தான், போனஸ் இதே தான். அப்போ ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸுங்க சார்? சரி, ப்ரைஸ் மார்க்கெட் ப்ரைஸ் வைஸ் நமக்கு டிஃப்ரென்ஸ் ஒன்றும் தெரியாது. ஆனால் இப்போ போனஸ் ஷேர் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு 10 ரூபா ஃபேஸ் வேல்யூ ஷேரு இன்னைக்கு 1000 ரூபா போகுது. இப்போ அவங்க ரிசர்வ்ஸை கேபிட்டலைஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, திருப்பி ஒரு 10 ரூபா ஷேரை நமக்கு இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு 10 ரூபா மூவ் ஆகுது. 10 ரூபா இன்ட்டு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ்னு வச்சுங்க. ஷேர் கேபிட்டல் ரிசர்வ்ஸ்லேருந்து அங்கே அது மூவ் ஆகுது. அப்போ வந்து நான் நாளைக்கு டிவிடெண்ட் கொடுக்க வேண்டியது அந்த 10 ரூபா ப்ளஸ் இந்த 10 ரெண்டுக்கு சேர்த்து நான் டிவிடெண்ட் கொடுக்கணும் 20 ரூபாய்க்கு. வேற ஸ்பிளிட்டாக இருந்துச்சுட்டு வைங்க, ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாயா இருக்கிறத 5 ரூபாயா பிரிச்சிடுறேன். 5 ரூபாயா பிரிச்சுட்டு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிடுறேன். கம்பெனியை பொறுத்த வரைக்கும் டிவிடெண்ட் வந்து சேம் தான், அந்த 10 ரூபாய்க்கு தான் டிவிடெண்ட் கொடுக்க போகிறாங்க மக்கள். ஆனால் அதில் என்ன ஒரே ஒரு அட்வான்டேஜ்னா, போனஸ் ஷேர்லையோ இதுலையோ என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிற ப்ரைஸ் இருக்கு இல்லையா, அது குறைய ஆரம்பிக்குது. அது குறையில நிறைய பேர் வாங்க வருவாங்க, ரீட்டைல் முதலீட்டாளர்கள். நான் ஒரு 50 ஷேர் வாங்கிக்கிறேன், நான் ஒரு 10 ஷேர் வாங்கிக்கிறேன். ஐயோ, இப்போ ஒரு ஷேர்னுடைய விலை வந்து 10,000 ரூபாயா இருக்குன்னு வச்சுக்கலாம். ஐயோ 10,000 ரூபாயா இருக்குது, ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, யாராலையும் வாங்கவே முடியாது அப்படிங்கிறாங்க. அதே இது அதை வந்து 10 ரூபா ஃபேஸ் வேல்யூ வந்து 10 ஷேராக பிரித்து எடுத்துட்டாங்கன்னு வைங்க. 10 ஷேராக பிரிச்சுட்டாங்கன்னா 1000 ரூபா ரேட் ஆகிடும். 1000 ரூபா ரேட் ஆனோன்னு நிறைய பேர் 10,000 ரூபாயில் இருந்ததை விட இங்கே பார்ட்டிசிபேஷன் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ஸ்பிளிட்டு போனஸ் எல்லாம் கொடுக்குறதுக்கு தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ரீசன், நாட் த சோல் ரீசன், தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ரீசன். ஸோ அங்கே நீங்கள் ஸ்பிளிட் கொடுக்கையில் உங்களுக்கு ஷேர் கேபிட்டல் மாறாது, இன்க்ரீஸ் ஆகாது, ஷேர் கேபிட்டல் சேம் தான். ஸோ இதுதான் ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. சார் இப்போ இந்த ஸ்பிளிட்டு போனஸ் இந்த மாதிரிலாம் டிக்ளேர் பண்ணும்போது அந்த ஷேரெல்லாம் வாங்க இன்ட்ரெஸ்ட் காமிக்கலாமாங்க சார்? என்னெல்லாம் பார்த்து வாங்கணும் சார் ஒரு வேளை ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க? ஐ மீன் போனஸ்ஸு நான் சொன்ன மாதிரி அது வந்து ஒரு ஆர்னமெண்டல் வேல்யூ தானே தவிர, பட் போனஸையோ ஸ்பிளிட்டையோ வச்சு மக்கள் போய் வாங்கணுங்கிறது இல்லை. வாட் இட் ஷோஸ் இஸ் கம்பெனிஸ் ஆன் அ க்ரோத் பாத் மோஸ்ட் ஆஃப் த டைம். நல்லா கொஞ்சம் க்ரோத்து கான்ஃபிடென்ஸ் இருந்தால் தான் அந்த வேலையெல்லாம் பண்ணுவாங்க மேனேஜ்மெண்ட்டு. கான்ஃபிடென்ஸ், அவங்க பிஸ்னஸ் மேலே அவங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் இல்லைன்னா அதை பண்ண மாட்டாங்க. ஸோ அப்படின்னா இட் இண்டிகேட்ஸ் தட் ஓகே மேனேஜ்மெண்ட் இஸ் ப்ரோஆக்டிவ், கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு இண்டிகேட்டர் கொடுக்கும். ஒன்லி போனஸ் ஷேர் அல்லது ஸ்பிளிட் அனௌன்ஸ் பண்ணதுக்காக நான் போய் வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் நிறைய பேரோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, போனஸ் ஷேர் ரெக்கார்ட் டேட் முன்னாடி வாங்கினா ஒரு ஷேர் 2 ஷேராக மாறிடும், நம்ம இப்போ போய் வாங்கிடுவோம் அப்படின்னு போய் வேகமாக வாங்குறாங்க சார். அந்த ஆட்டிடியூட் எப்படி சார் மாற்றுறது? இல்லை, ஜெனரலாக என்னைய கேட்டிங்கன்னா, நீங்கள் கம் போனஸ் வாங்குறத விட போஸ்ட் போனஸ் வாங்குறது பெட்டர். அந்த அனௌன்ஸ் பண்ண பிறகு இவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு நீங்களா யூகிச்சு போய் வாங்கியிருந்தீங்கன்னா தட்ஸ் ஃபைன். பட் அனௌன்ஸ் பண்ண பிறகு கம் போனஸாக போய் வாங்காமல் ஸ்பிளிட் ஆன பிறகு ஐ மீன் போஸ்ட் போனஸ் போய் வாங்கினாங்கன்னா இன்னும் கொஞ்சம் விலை சல்லுசாக கிடைக்கும், கம்மி ரேட்டில் வாங்கி. இன் ஜென்ரல் ஒரு 1% 2% அட்லீஸ்ட். ஏன்னா இப்போ லிக்விடிட்டி அதிகமாகும். சில பேர் நான் சொன்ன அந்த போனஸ் ஸ்ட்ரிப்பிங் அதுக்காக விற்க வருவாங்க. விற்க வரையில் கொஞ்சம் ப்ரைஸ் கொஞ்சம் அடிபடும். அப்போ போனஸ் கொடுக்குறதுன்றதுக்காக ஒரு ஷேரை வாங்கக்கூடாது, அந்த கம்பெனியோட க்ரோத்தை பார்த்து தான் வாங்கணும். டெஃபினட்டாக. ஓகேங்க சார், தேங்க்யூங்க சார்.